ஆட்டு உரல் இருந்திருக்கு. வீடு அந்த காலத்துலேயே சூப்பராக கட்டியிருந்திருக்காங்க. அதோட மிச்சம்தான் இது. இந்த ஜன்னலோட டிசைன் பாருங்கள், இந்த காலத்தில் இப்படி யாரும் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஜன்னலில் கம்பிகள் இருந்திருக்குது. ஓகேவா? இப்போ அந்த கம்பிலாம் இல்லை. இது அலமாரி, அந்த காலத்தில் அலமாரியாக இருந்திருக்குது. கதவுலாம் என்ன நல்ல நிலைமையில் இருக்குது. தாழ்வாரம், முற்றம் எல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வச்சு சூப்பராக கட்டியிருந்திருக்காங்க. எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகலாம், அந்த நிலைமையில தான் இருக்குது. அந்த ஓடுகளுக்கு தாங்கிறதுக்காக கம்பி கொடுத்துருக்காங்க. சட்டத்துக்கு இடையில கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் இதெல்லாம் 80s 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். ஜன்னலை மூடுறதுக்கு இப்படி ஜன்னலை மூடி இதை லாக் பண்ணி விட்டு அப்படியே நின்றுக்கும். ஃபுல்லாக எல்லாமே கருங்கல் கட்டடம் தான். என்ன பாருங்க, இந்த கல் தூணில் இந்த மரத்தை வச்சு மேலே சிமெண்ட் கட்டடாங்க, செங்கல் வச்சு கட்டி சூப்பராக கட்டியிருந்திருக்காங்க. சிமெண்ட் கிடையாது, காரைன்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு மணல் சேர்த்து செய்கிற காரைன்னு சொல்லுவாங்க. இதை சிமெண்ட் கட்டடம் கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய களம் ஃபுல்லாக கருங்கல்லே போட்டு பெரிய பெரிய கல்லாக போட்டு இது போட்டிருக்காங்க. இது வந்து அநேகமாக ஒரு விவசாயியோட வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பண்ணை இருக்குது. இது அது ஆடு மாடுலாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சின பண்ணையாக இருக்கும். 2 பண்ணை இருந்திருக்கு, அதில் 1 உடஞ்சிருச்சு. இன்னும் 1 தான் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு விவசாயியோட வீடு தான்.